மாவட்டம் வாணியம்பாடி அருகே மிளகாய் பொடி தூவி பெட்ரோல் பங்க் ஊழியரிடம் 6 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். வாணியம்பாடி அடுத்த செட்டியப்பனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவி. இவர் கேத்தான்பட்டி என்ற கிராமத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் பணிபுரிந்து வருகிறார். இவர் பெட்ரோல் பங்கிலிருந்து 6,85,000 ரூபாயை வங்கியில் செலுத்துவதற்காக தனது மொப்பட்டில் வாணியம்பாடிக்கு சென்று கொண்டிருந்தபோது அவரை பின்தொடர்ந்த 2 மர்ம நபர்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமாக பார்த்து ரவியின் கண்ணில் மிளகாய் பொடி தூவி அவரிடமிருந்த பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். அதற்கு போது சைடு என்ன ஓவர்டேக் பண்ண மாதிரி ஒருத்தர் வந்து மிளகாய் பொடி அடிச்சு வண்டி கீழே வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் மேலே வந்து மூஞ்சி மேலே ஓங்கி அடிச்சாங்க. அடிச்சுட்டு அந்த பையை காட்டினாங்க. என் வண்டியில் இருக்கிற பையை நான் கொடுக்க மாட்டேன் பிடிங்கி வச்சிருந்தேன் சார். மேலும் மேலும் பலமாக அடிச்சாங்க மூஞ்சில். அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல சார். கீழே வந்துட்டேன் சார். 7 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு சார். இதேபோல் மதுரையை அடுத்த கருப்பாயர் அணையில் வீடுகளில் தனியாக இருந்த பெண்களிடம் குறி சொல்வது போல் ஏமாற்றி 26 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற பெண்களை போலீசார் கைது செய்தனர். கருப்பாயூர் அணையில் வீடுகளில் தனியாக இருந்த பெண்களிடம் குறி சொல்வது போல் 2 பெண்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த பெண்களின் அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி அவர்களிடமிருந்து 26 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து நடத்திய தீவிர தேடுதல் வேட்டையில் 4 பெண்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 26 பவுன் தங்க நகையை பறிமுதல் செய்தனர். திருவொற்றியூரை அடுத்துள்ள மணலி அருகே 12,000 லிட்டர் டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி ஒன்று டயர் வெடித்து கீழே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தின் காரணமாக டேங்கர் லாரியில் இருந்த டீசல் சாலையோரம் இருந்த குளத்தில் கொட்டியது. தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து கவிழ்ந்து கிடந்த லாரியை கிரேன் மூலம் பாதுகாப்பாக தூக்கி நிறுத்தினர். இந்த விபத்தின் காரணமாக இந்த பகுதி மக்கள் பீதிக்கு உள்ளாயினர். லாரியில் தீப்பிடிக்காமல் தடுத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூர் அருகே சட்டவிரோதமாக வெடிமருந்து பொருள் வைத்திருந்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். சின்னாரம்பட்டியில் வெடிபொருள் நடமாட்டம் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து திருப்பத்தூர் காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தி வந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த டிராக்டர் ஒன்றை சோதனை செய்ததில் 100 ஜெலட்டின் குச்சிகளை மறைத்து வைத்து இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை போலீசார் ட்ரக்குடன் பறிமுதல் செய்தனர். வெடிபொருளை வைத்திருந்த கொரட்டி கிராமத்தைச் சேர்ந்த குப்பன் டிரைவர் சந்தோஷ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டிராக்டர் ஒரு கோட டிராக்டரில் வந்து ஜெலட்டின் 100 ஜெலட்டினும் 100 டெட்ராக்டர் இருந்துச்சு. அதை கைப்பற்றி அவர் வந்து வெடிமருந்து வந்து உதவங்கள்லாம் வச்சு வெடிபொருளை வச்சிருந்ததுக்காக கைது செய்திருக்கோம். சமூக சேவகி சகோதரி வல்சா ஜான் ஜார்க்கண்டில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கேரளாவைச் சேர்ந்த சமூக சேவகி சகோதரி வல்சா ஜான் அந்த மாநிலத்தில் உள்ள அனுமதி பெறாத நிலக்கரி சுரங்கங்களை கண்டித்து பல போராட்டங்களை நடத்தி வந்தார். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி அவர் மர்ம கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் ஜார்க்கண்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அது தொடர்பாக 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த ஜார்க்கண்ட் மாநில காவல்துறை தலைவர் அருண் ஓரான், வல்சா ஜான் படுகொலை சம்பவத்தில் 30 மாவோயிஸ்டுகள் மற்றும் கிராம மக்கள் 15 பேர் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறினார். குற்றாலத்தில் பெண்கள் சுமங்கலி பூஜை கொண்டாடியதால் அருவியில் ஆண்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் சிவனை நினைத்து வழிபட்டு பூஜை செய்தால் தங்களின் கணவனின் ஆயுள் நீடித்து மாங்கல்ய பலம் கூடும் என்பது திருமணமான பெண்களின் நம்பிக்கை. இதன்படி கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையான நேற்று நெல்லை மாவட்டத்தில் உள்ள குற்றாலத்தில் ஆயிரக்கணக்கான சுமங்கலி பெண்கள் குவிந்தனர். பின்னர் குற்றாலம் அருவிகளில் புனித நீராடி கரையில் உள்ள விநாயகரை வழிபட்டு சுமங்கலி பூஜை செய்தனர். அதிகாலை முதலே அதிகமான பெண்கள் குற்றாலம் வந்து அருவிகளில் குளிக்க ஆரம்பித்ததால் அருவியில் குளிக்க ஆண்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. தடை பற்றிய விவரம் தெரியாததால் அருவியில் குளிக்க வந்த ஆண்களை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் திருப்பி அனுப்பினர். பெண்கள் ஏராளமானோர் குற்றாலத்தில் குவிந்ததால் அதிக அளவு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். திருட்டுத்தனமாக அமைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி வேட்டைக்கு சென்ற வாலிபர் ஒருவர் பலியானார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியபேடப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சந்திரன் தனது பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்துவதால் அருகில் சென்ற உயர் மின் அழுத்த மின்கம்பியிலிருந்து மின்சாரம் திருட்டுத்தனமாக எடுத்து மின்வேலி அமைத்திருந்தார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் அந்த பகுதியில் முயல் வேட்டைக்காக சென்ற சரவணன் என்ற 25 வயது வாலிபர் மின்வேலியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார்.
சரவணன் கூட வந்தாங்க மாமா செல்வான் 2 பேர் காடை வேட்டைக்காக வந்திருக்காங்க. நைட்டு கம்பியில் கரண்ட் விட்டுருக்காங்க. இது தெரியாமல் காடை வேட்டைக்கு வந்து இவங்க அது காலில் மிரிச்சு அந்த இடத்துல அப்படியே காலெல்லாம் நிறைய தீஞ்சி காப்பாற்ற முடியாமல் பக்கம் இருக்கிறவங்க வந்து காப்பாற்ற முயற்சி இருக்கான், காப்பாற்ற முடியல. இந்த சம்பவம் குறித்து சூளகிரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கும்பகோணத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பானபுரீஸ்வரர் கோயிலில் 1008 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் திங்கட்கிழமைகளில் இந்த திருக்கோயிலில் 1008 சங்காபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம். இதையொட்டி நெல்மணிகள் பரப்பி 1008 வலம்புரி சங்குகள் அழகுற வைத்து சந்தன குங்கும பொட்டிட்டு செவ்வந்தி மலர்களால் அலங்கரித்து மகா யாகம் நடத்தப்பட்டது. பின்னர் சங்குகளில் புனித நீரை கொண்டு பானபுரீஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு சங்காபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் இறைவனை தரிசனம் செய்தனர். எகிப்தில் மீண்டும் கலவரம், 12 பேர் பலி, நூற்றுக்கணக்கானோர் படுகாயம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.